ஸோ நியூ கிராண்ட் விட்டாரா. ஸோ சிக்மா மாடல், பேஸ் மாடல். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு டாப் எண்டுக்கு ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டரில் நார்மல் ஹாலஜன் தான் வரும், ஹெச்ஐடி பண்ண போகிறோம். அண்டு வண்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டடாக 360 டிகிரி கேமரா பண்ண போகிறோம். அண்டு அலாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. தென் ரூஃப் ரைல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு சைடு அந்த க்ரோம்ஸு எல்லாமே வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த டோர் பேடு இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் வித் பிளாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா, இப்போ கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஆல்ஃபாவோட ஹைப்ரிட் மாடலில் வர இன்டீரியர் அப்படியே வேணும்னு கேட்டிருக்காரு கஸ்டமர். ஸோ அதில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மாதிரி ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷில் எல்லாமே லெதராக வரும், கம்ப்ளீட்லி லெதர் கோட்டடாக வரும். அண்டு வித் காப்பர் தீமில் வரும். ஸோ அந்த தீமுக்கு இன்டீரியர் அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த டோர் பேட்ஸு, டேஷ்போர்ட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுது. அண்டு எல்லாமே கிளாஸி பிளாக்கு மாறுது. ஏசி வென்ட்ஸு, பேனல்ஸு, கிரில்ஸு எல்லாமே, ஈவன் கியர் பாக்ஸு, அந்த பேனல்ஸு, கியர் நாப்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். தென் இந்த ஸ்டீரிங் இல்லாமல் டாப் அண்ட் ஸ்டீரிங் கஸ்டமர் கேட்டிருக்காரு. ஸோ டாப் அண்டோட ஸ்டீரிங்கை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டாப் அண்டில் வர அந்த தீமோட இன்டீரியர் அப்படியே கஸ்டமர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தென் ப்ரீமியம் சீட் கவர்ஸ் ஆஸ் யூஷுவல், தென் டேம்பிங்கு, தென் ஹையர் அண்ட் ஆடியோ, தென் சப்வூஃபரு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். தென் இந்த ஏசி வென்ஸில் இதில் பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் இருக்காது. ஸோ இதில் வந்து சார்ஜரோட உங்களுக்கு ரியர் ஏசி வென்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து மோல்டட் சப்வூஃபர்ஸு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு டாப் அண்டுக்கு ஈக்குவலாக இந்த வண்டி மாற்ற போகிறோம். டோட்டலாகவே நியூ கிராண்ட் விட்டாரா. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ண போகிறோம். டேம்ப் பண்ணி ஆடியோ எல்லாமே ஒரு ஹையர் அண்ட் ஆடியோ பண்ணுறோம். ஸோ நியூ கிராண்ட் விட்டாரா. ஸோ ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், சப்பு பாருங்கள், அழகாக இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம மோல்ட் பண்ணி அழகாக 18 சப் மாட்டியிருக்கோம். இப்போது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மோல்ட் பண்ணி அப்படியே சைடாக கொண்டு போயிட்டோம். ஸோ அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. தென் டோர் ஃபுல்லாகவே பாருங்கள் Dr.Artex கோல்டு ஹெச்டியில் டேம்ப் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. Dr.Artex கோல்டு ஹெச்டியில் கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ணியிருக்கோம். அண்டு வித் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா டோர்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். தென் 360 டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் இதில் வந்து பேக் சார்ஜர் வராது, அது பண்ணியிருக்கோம். தென் ஏசி வென்ஸ் எல்லாமே, டேஷ்போர்டு எல்லாமே கிளாஸி பிளாக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் காமிக்கிறேன். ஸோ ஹைரைடர் இப்போ கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஃபைனலி நம்ம ஸ்டீரிங் மாட்ட போகிறோம். ஸோ இதில் வர ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ரவுண்ட் ஸ்டீரிங்காக தான் வரும். பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி வெறும் மீடியா பட்டன் மட்டும் வரும், ஃபோன் பட்டன்லாம் வராது. வெறும் ரவுண்ட் ப்ளைன் ஸ்டீரிங்கும் மீடியா பட்டன் மட்டும் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம்ப்ளீட் டீ கட் ஸ்டீரிங், டாப் அண்டோட டொயோட்டா ஹைரைடர் ஆல்ஃபா ஹைப்ரிடோட டாப் அண்ட் ஸ்டீரிங் இது. ஸோ டீ கட் ஸ்டீரிங்கு வித் மீடியா ப்ளஸ் க்ரூஸு எல்லாமே, எல்லா பட்டன்ஸும் வந்துடும். அண்ட் அந்த பேனல் பாருங்கள், கரெக்டாக அந்த காப்பர் ஃபினிஷிங் வந்துடும். இது பாருங்கள், உள்ள இன்டீரியரே பாருங்கள், நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம். டோர் பேடு, டேஷ்போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக, ஈவன் அந்த லெதர் த்ரெட்ஸு எல்லாமே அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம். டாப் அண்டோட இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி தென் ஸ்டீரிங் ஆல்சோ இப்போ பண்ணியிருக்கோம். அப்படியே கிராண்ட் விட்டாரா. ஸோ நியூ கிராண்ட் விட்டாரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். மெயின்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இன்டீரியரை வந்து நம்ம ஹைப்ரிட் ப்ளஸோட இன்டீரியருக்கு கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட் ப்ளஸோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹெட்லைட்டில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அசூமோட FBL ஹெச்ஐடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. அசூமோட FBL ஹெச்ஐடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இது ஆல்ரெடி 17 இன்ச் டயர் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரியே சில்வர் வித் பிளாக் கோட்டட் நியூ 17 இன்ச் அலாய் வீல்ஸ் மாட்டியிருக்கோம். ஸோ இது லுக்கே பாருங்கள், ஒரு ரக்டாக இருக்கும் வண்டி, பார்த்தாலே கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக ஒரு பெரிய வண்டி மாதிரி இருக்கும். தென் ஒரிஜினல் சைட் பீடிங், மாருதியோட ஒரிஜினல் ஜென்யூன் சைட் பீடிங் பண்ணியிருக்கோம். தென் ரெயின் வைசர் ஆல்சோ ஒரிஜினல் ஜென்யூன் ரெயின் வைசர் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூஃப் ரைல்ஸு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரூஃப் ரைல்ஸ், இதுவும் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸு, மாருதியோட ஒரிஜினல் ரூஃப் ரைல்ஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். அன்பிளக்கில்
9 inch 360 degree கேமரா வித் ரெக்கார்டிங்கோட 4GB RAM 64 ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ கார்பன் மேட் இன் ஜெர்மனியோடது, ஃப்ரண்ட் காம்பனன்ட், பேக் Co-Axial மாட்டியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடியோட 3 ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். போல்கோட 8 inch சப் எடுத்து நம்ம அழகாக கஸ்டமருக்கு இந்த இதுக்குள்ளேயே மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிக்கியோட ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணாமல் சைடில் இருந்த கேப்லேயே கம்ப்ளீட்டாக வந்து மோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. இந்த சைட்லேயே பாருங்கள், கம்ப்ளீட் இந்த சைட்லேயே கொண்டு போயிருப்போம் சப்பு. தென் அதுக்கப்புறம் இந்த சப்பு பாருங்கள், அப்படியே அழகாக அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி சைட்லேயே கொண்டு போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிக்கியே கஸ்டமர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த சைட் கேப்லேயே நம்ம அழகாக மோல்ட் பண்ணி இந்த சைடுக்கு அழகாக சப் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. போல்கில் 8 inch சப் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 channel ஆம்ப், முஸ்வேவோட 4 channel ஆம்ப் வித் ப்ராசஸரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. பிகாஸ் இதில் 4 channel ஆம்பை வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸுக்கு கொடுத்தாச்சு, அண்டு ப்ராசஸரை வந்து ஸ்பீக்கர் அண்ட் சப் எல்லாத்துக்குமே கொடுத்து ப்ராப்பராக டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். அஃப்கோர்ஸ் Dr.Artex கோல்டு HD கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வண்டி ஃபுல்லாகவே. அண்டு லைட்டிங் பார்த்திங்கன்னா அசூமோட FBL சீரியஸு HID 110 watt HID FBL சீரியஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஹாரன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம இதில் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இந்த வண்டியோட வந்த ஒரிஜினல் டோர் பேட் இது தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெட் பிளாஸ்டிக்கில் வரும் இந்த இடத்துல அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் பீடிங் மாதிரி ஒரு பீடிங் வரும். அண்டு இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா இந்த லெதர் ரேப்லாம் ஆயிருக்காது, துணி மாதிரி வந்துடும். ஸோ இந்த டோர் பேடை பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹைரைடர் ப்ளஸோட டோர் பேடை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஹைரைடர் ப்ளஸோட டோர் பேட்ஸில் எப்படி இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டோர் பேடில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் கம்ப்ளீட்டாக லெதர் ரேப் வரும், இங்கேயும் ஃபுல்லி லெதர் ரேப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து கிளாஸி ஃபினிஷில் வந்துடும். அண்ட் இந்த டோர் பேட்ஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கோல்டும் இல்லாமல் ஒரு காப்பரும் இல்லாமல் ஒரு ஃபினிஷில் வரும். இது கம்ப்ளீட்லி ஹைரைடரோட டாப் எண்டோட அந்த டோர் பேட் கான்செப்ட் அப்படியே பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி நம்ம வாங்கி அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இந்த டோர் பேடே பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். அண்டு இன்டீரியர் ஆல்சோ பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டு இதுவுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் பீஸுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லெதர் வித் அந்த கோல்ட் ப்ளஸ் காப்பர் மிக்ஸ் த்ரெட் மாதிரி பண்ணியிருக்கு. தென் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பியன் லைட்டிங் இருக்கும் பாருங்கள், ஒரு மைல்டான ஆம்பியன் லைட்டிங் நைட்டில் வந்து அழகாக தெரியும். அண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பீடிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி அந்த கலர் பீடிங்ஸு, பேனல்ஸ் எல்லாமே இந்த ஏசி பேனல்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசி பிளாக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் இன்டீரியர் எல்லா பீஸுமே நம்ம கிளாசி பேனலுக்கு மாற்றிட்டோம். இது பாருங்கள் டாப் எண்டோட பேனல் அப்படியே வித் ஏசி வென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷில் அப்படியே நம்ம ஒரிஜினல் வாங்கி பண்ணியிருக்கோம். நம்ம எதுவுமே பெயிண்ட் பண்ணல, எல்லாமே ஒரிஜினல், எல்லாமே மாருதியோட ஒரிஜினல் வாங்கி அப்படியே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த கியர் பாக்ஸு அண்ட் கியர் நாபு, டாப் எண்டோட கியர் நாபு. தென் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் USB போர்ட் வராதிங்க சாங்ஸுக்கு, ஸோ அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் USB பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீரிங் தான். இந்த ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா பேஸ் டு டாப் வரைக்குமே இந்த வண்டியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரவுண்ட் ஸ்டீரிங் வரும். பட் திஸ் இஸ் த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் அண்ட் ஒரிஜினல் மாருதியோடது. நம்ம எந்த கஸ்டமும் மேடும் பண்ணல, இதில் ஒரிஜினல் மாருதியோடது வாங்கி அப்படியே மாட்டியிருக்கோம். இதில் கம்ப்ளீட்லி ஒரிஜினல் ஃப்ரம் மாருதியில் இருந்த இந்த ஷேட் ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் ஸ்டீரிங் ரேப் முதல் கொண்டு அப்படியே வாங்கி கஸ்டமரோட ரவுண்ட் ஸ்டீரிங்கை கழட்டிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக பேசிக்கில் வந்து உங்களுக்கு இங்கே மீடியா பட்டன் மட்டும்தான் வரும். அண்டு கால் அட்டன் கட்டு ப்ளூடூத் வாய்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்த பட்டன்ஸும் இதில் நம்மளுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டு க்ரூஸ் பட்டன்ஸும் வந்துடும். பட் இது வந்து நம்ம இப்போ ஃபங்க்ஷனல் பண்ணலை. ஸோ பிகாஸ் ஃபங்க்ஷனல் பண்ணால் ஈஸியமில் ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த வாரண்ட்டி வாய்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை ஃபங்க்ஷனல் பண்ணாமல் ஜஸ்ட் இதோட லைட்டிங் செட்டிங்ஸ் மட்டும் நம்ம கஸ்டமருக்கு அந்த லுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. ஆஃப்டர் வாரண்ட்டி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டோம். தென் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டீரிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ரவுண்ட் வித் ஃப்ளாட் பாட்டமோட அந்த லுக்கே பாருங்கள், டோட்டலி வண்டியோட லுக்கே சேஞ்ச் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி. சீட்ஸ் இப்போ நம்ம அந்த சீட்ஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா சேம் லைக் ஹைரைடரோட டாப் அண்ட் மாடல் சீட்டை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இது ஹைரைடரோட டாப் அண்டோட ஹைரைடரோட டிசைன் தான், ஃபுல் பிளாக்கில் வரும். ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பாருங்கள், சீட்டே பாருங்கள், அந்த லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லி ப்ளைன் அண்ட் மோல்டடாக இருக்கும் பாருங்கள். இந்த த்ரெட்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த டிசைன்ஸ் பாருங்கள், இது எல்லாமே
ஒரு ஸ்மால் அது ஒரு மீடியம் சைஸ் டைமண்ட் கட் மாதிரி அழகாக வரும். அண்டு இங்கே வரும். இந்த சீட்ஸே பாருங்கள் அவ்வளோ அழகாக ப்ளைனாக இருக்குது பாருங்கள், க்ளீன் ப்ளைனாக இருக்குது பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் அப்படியே ஹைரைடரோட கான்செப்டை இந்த சீட்டில் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். பேக் வந்து ஃபுல்லி ப்ளைனாக இருக்கும். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ப்ளைனாக இருக்கும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பேக் சீட்டோட அப்படியே லுக் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக ப்ளைனாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த டைமண்ட் கட் டிசைனும் இல்லாமல் ஃபுல்லி ப்ளைன் பிளாக். இதில் பார்த்திங்கன்னா அந்த சீட் கவர் போட்ட ஃபீலே இருக்காது. ஸோ ஆம்ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து 360 அண்டு ஆடியோ ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ இப்போது இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த ட்வீட்டரோட ஆஷே வராது ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் பேட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மட்டும் வந்திருக்கும், அவ்வளோதான். பட் நம்ம ஒரிஜினல் டாப் எண்டோட அந்த ட்வீட்டர் ஆஷை வாங்கி கஸ்டமர் வந்து ட்வீட்டர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால இதுலேயே அழகாக ட்வீட்டரை மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே அழகாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்வீட்டர் ஆஷும் ஒரிஜினல் மாருதியோட வாங்கி அப்படியே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். யூஸ்வலி நம்ம பில்லரில் வைப்போம். ஸோ கஸ்டமர் இந்த டைம் வந்து இந்த ட்வீட்டர் ஆஷில் வந்து எனக்கு கண்டிப்பாக இதில் தான் வரணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கி இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லி ஆண்ட்ராய்ட், 4GB RAM, 64 ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளே ஸ்டோர், ஸ்பாட்டிஃபை எல்லாமே இருக்குது. ஆஸ் யூஷுவல் யூடியூப் எல்லாமே இருக்குது. அண்டு கம்ப்ளீட் 360. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு போத்துமே. அப்புறம் டாப் வியூவில்னு பார்க்கலாம். தென் ஃப்ரண்ட் வைட் ஆங்கிள். தென் அது போக பார்த்திங்கன்னா 4 வியூஸுமே பார்த்துக்கலாம். ஃபிஷ் ஐ வியூவில் 4மே பார்த்துக்கலாம். ஃபுல்லி 360 வித் ரெக்கார்டிங்கோட, கம்ப்ளீட் ரெக்கார்டிங்கோட கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம இதில் ஆடியோ பார்க்கலாம். ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டிருப்பீங்க ஒரு மீடியம் ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் காம்பனன்ட் Co-Axial 4 சேனல் ஆம்ப் வித் டிஎஸ்பி ஒரே இதில் எடுத்துகிட்டு தென் 3 ஆம்ப் போட்டு சப் போட்டு கஸ்டமருக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆடியோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ் ஆடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நம்ம இப்போ சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி காமிக்கிறோம். இது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஆக்சுவலி இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சாங்ஸ் கேட்குறப்ப ஹெட்செட் போட்டு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணலாம். பட் நீங்கள் நிஜமானுமே ரியலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்க, ஆடியோஸ் நான் காமிக்கிறோம், எப்படி பண்ணுறோங்கிறதும் நீங்கள் பாருங்கள். வண்டி ஏகப்பட்ட வண்டி பண்ணிகிட்டே இருப்போம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம இந்த லைட்டிங் வீடியோஸ் பற்றி பார்ப்போம். லைட்டிங் பிகாஸ் இதில் வந்து அசூமோட FBL HID பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது விட்டாராவோட லைட்டிங் வீடியோ பார்க்கலாம். யூஸ்வலி விட்டாராவில் பார்த்திங்கன்னா ஃபாக்லாம் வராது, ஒன்லி ஹெட்லைட் மட்டும்தான். ஸோ இப்போ ஹெட்லைட்டில் நம்ம அசூமோட FBL HID போட்டிருக்கோம். இப்போ இதோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ DRL மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. இப்போது
அசூமோட FBL HID. இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். லோ பீம், ஹை பீம். ஸோ அசூமோட FBL HID இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 110 watts. ஹை பீம், லோ பீம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வண்டி ஃபுல்லாக. இந்த வண்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக இந்த விட்டாரா சிக்மா மாடலை கம்ப்ளீட் இன்டீரியரையும் நம்ம ஃபஸ்ட் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் ஹைப்ரிட் ப்ளஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹைப்ரிட் ப்ளஸ்ஸுக்கு டோட்டல் இன்டீரியருமே ஹைப்ரிட் ப்ளஸ்க்கு அப்படியே டிட்டோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம பேஜ்லேயே யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டோட வெஹிக்கிள்ஸ் வந்து பேஸ் டு டாப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருக்குது, நீங்கள் வெஹிக்கிள் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள். நம்ம உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி வைக்கிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எப்போவுமே நம்ம ஷாப்பில் ஒரு 2-3 வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி பேஸ் டு டாப்புக்குன்னே தனியாக செப்பரேட்டாக மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நியூ ஐடியாஸ் இருக்குது, ஏதாவதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தர ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட நியூ ஐடியாஸும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நியூ திங்ஸ் எல்லாமே பண்ண வைக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஐடியாஸையும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.